வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 29 முதல் 2025 முதல் 5/10/2025 வரை உள்ள ஆங்கில நாட்கள், புரட்டாசி 13 முதல் புரட்டாசி 19 வரை, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய வாரப்பலனை பார்க்க போகின்றோம். 517வது வாரம் மலைப்பாக இருக்குது. ஜாலியாக கொண்டு போயாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் லட்சக்கணக்கான நேயர்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவு. என்றென்றும் கடமைப்பட்டிருக்கும், நன்றி கடன் பட்டிருக்கும். அடுத்தது வேந்தர் டிவியுடைய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், இயக்குனர் பிரேம் அவர்களுக்கும், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய விளம்பரதாரர்களுக்கும் எப்பொழுதும் நன்றி கடமை, நன்றி உள்ளவனாக இருப்பேன். இந்த வாரத்தில் போன வாட்டி தான் நம்ம புரட்டாசி பார்த்துட்டோம். இந்த கோயில் நெல்லை பக்கம்லாம் சொல்ல மாட்டேன்றீங்களேன்னு ஒருத்தர் உரிமையாக கேட்டிருக்கார். நெல்லையில் இருக்கிறவங்களுக்கு ஒரே கோயில் போதும், 100 கோயிலே சுத்த வேணாம். நெல்லையப்பர், நெல்லையப்பரை கும்பிட்றவங்க வாழ்க்கையில் ஒரு காலத்தில் அவங்க உயர்ந்த அப்பராக இருப்பாங்க. நெல்லையப்பரை நீங்கள் குனிஞ்சி குனிஞ்சி கும்பிட கும்பிட உங்கள் முன்னாடி எல்லோரும் குனிவார்கள். காலவாரி விடுறதுக்கு இல்லை, உங்கள் மீது அவ்வளோ அன்பாலும் பண்பாலும் உங்களை நேசிப்பதாலும் அந்தளவுக்கு உங்கள் மீது மரியாதை கொள்பவர்களாக மக்கள் மாறுவார்கள். அதான் நெல்லையப்பர். அப்பேற்பட்ட விசேஷமான கோயில். செல்வாக்கு, தொழில் ஏற்றம் முதலியவற்றுடன் குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் பாதிப்பு எல்லாம் இருந்தால் நெல்லையப்பர் தான். சும்மா சாமிக்கு போங்க, ஒரே ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் இல்லை 100 கிராம் பசுனை, எல்லா சன்னிதானத்திலையும் அர்ச்சனை பண்ணாது. அர்ச்சனையே தேவை கிடையாது. நீங்களே சங்கல்பம் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர், உங்கள் கோத்திரம், உங்கள் குடும்ப பேர்லாம் கொடிமரத்தில் நின்று சங்கல்பம் பண்ணிப்போம். சாமியை சந்தோஷமாக கும்பிடுங்க. எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம். முட்டி வலியாக இருந்தால் நல்ல திண்டு மாதிரி இருக்கிற இடத்துல உட்காருங்க. சப்பளங்கால் போட்டுட்டு ஃபோன் ஆஃப் பண்ணுறோம். கோயிலில் வந்துட்டு நம்ம என்ன பெரிய பிஸி. நெல்லையப்பர்கிட்டலாம் இந்த வித்தையே காட்டக்கூடாது. ஃபோன் வச்சுக்கிங்க. ஏதாவது எமர்ஜென்சிக்கு நமக்கு தேவையில்லை. ஃபோனை கோயிலில் பிடுங்கி வைக்கிறதே தப்பு தான். நம்மளே ஜப்பான்கார மாதிரி சிஸ்டம் பண்ணிடணும். கோயிலாக ஃபோன் பேசக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஜப்பான்காரனும் மனுஷன் தானே. ஆனால் நம்மளால் அங்கே தான் போயிட்டு டூயட் பாடுவாங்க. ஃபோன் வந்து ரொம்ப எமர்ஜென்சி. கண்டிப்பாக வந்து நான் எல்லா இடத்துலையும் அதை பேசுவேன். ஸோ நெல்லையப்பர் கோயில், திருஞான சம்பந்தர் தேவாரம் பதிகியம் பாடிய அற்புதமான ஸ்தலம். சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இத்தலம் பஞ்சசபைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு தலம். அதில் தாமர சபை. தாமரம் என்பது மிக உசித்தி, நோய் நொடிகளுக்கெல்லாம் நல்லது. தாமரம் வந்து வாஸ்துவில் கூட ரொம்ப பவர்ஃபுல். செப்பு கம்பியை போட்டு வீடுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் சுற்றி ஒரு செப்பு கம்பி போட்டுட்டா எப்பேற்பட்ட வாஸ்து தோஷமும் வராது. நோட் பண்ணிக்கங்க. விவேக் சொல்கிற மாதிரி அப்பா 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 எப்பரா பாயிண்ட் அதெல்லாம் வரும் சம்டைம்ஸ். ஸோ மூலவரின் திருநாமம் வேண்ட வளர்ந்த நாதர். நெல்லையப்பருக்கு வேண்ட வளர்ந்த நாதர். இவரே பக்தர்கள் அன்புல நெல்லையப்பர் என்று கூறுகிறார்கள், போட்டுகிறார்கள். இந்த லிங்கத்தின் மத்தியில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அம்பிகையின் உருவத்தை காணலாம். அம்பிகை எங்கே இருக்கும்? லிங்கத்தின் மத்தியில். லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அம்பிகை முழுமையாக காட்சி தருவாங்களாம். எப்படி 2 in 1, சக்தியும் சிவனும் ஒன்று. அறியாதவர்கள் வாயில் அதுபோல், அதாவது சக்தியும் சிவன், சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லை.
அதே போல் அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில் மண். இதெல்லாம் உலகத்தில் எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இங்குள்ள விநாயகர் முக்குருணி விநாயகர் என்ற நாமத்துடன் வலது கையில் மோதகம், இடது கையில் தந்தம் என்று மாற்றி வைத்திருப்பது வித்தியாசமான அம்சம். இந்த முக்குருணி விநாயகரை கும்பிடாமல் நெல்லையப்பரை கும்பிட்டிங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நம்ம தலைவன் தான் விநாயகர் எல்லா இடத்துலையும் கும்பிடாமல் நீங்கள் போய்ட்டு டைரக்ட் பெருமாளை கும்பிட்றேன், டைரக்ட் சிவனை கும்பிட்றேன்னா கும்பிட்டுட்டு வரலாம், கோயிலுக்கு போகணும். மேட்ரு ஒன்றும் நடக்காது. அப்ளிகேஷனை மூவே ஆகாது. அப்ளிகேஷன் மூவ் ஆகணுன்னா எல்லா கோயிலையும் விநாயகரை கும்பிட்டுட்டு வந்தாவே போதும். நெல்லையப்பரை கும்பிடலனாலும் முக்குருணி அவர் பார்த்துப்பார். எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போகணும். எவ்வளோ குழந்தைங்க சொல்லும், எதுக்கு அங்கிள் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். அதுபோல் விநாயகர் பேசிட்டாருன்னா நெல்லையப்பராக இருந்தாலும் பெருமாளாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பான். சித்தப்பா வந்தார். ஸோ நவகிரக சந்நிதியில் புதன் பகவான் கிழக்கு நோக்கி இல்லாமல் வடக்கு நோக்கி காட்சி தருவது சிறப்பு அம்சமாக இருக்குது. அதனால் புதன் தோஷம் இருக்கவங்களாம் இந்த கோயிலுக்கு போகணும். படிப்பில் பிரச்சனை, புத்தியில் பிரச்சனை, புத்தி சுவாதீனம், ஸ்கின் அலர்ஜி, சோரியாசிஸு, ஆர்த்தட்டிஸ் ப்ராப்ளம், முடக்குவாத ப்ராப்ளம், இவங்கெல்லாம் இருக்கவங்க ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போகணும். அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை கும்பிட்டா போதும். மூலவர் சந்நிதிக்கு அருகில் விஷ்ணு பகவானுடைய சன்னிதானம். சைன கோலத்தில் இருக்கும் விஷ்ணு பகவானின் மார்பில் சிவலிங்கம் இருப்பதை நம்மால் நன்கு தரிசிக்க முடியும். எப்படி? சைன கோலத்தில் பெருமாள் விஷ்ணுவாக இருக்கிறார், ரங்கநாதராக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல சிவன் மார்பில் இருப்பதை சிவலிங்கம் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியும். அதனால்தான் எப்பொழுதும் இது என்ன பெரிய, அதாவது இருக்கிறதுல பெரிய சைன கோலம். அப்படி பார்க்கலாம், மிகப்பெரியது, ஏதோ குட்டியாக இருக்கும்லாம் நினைக்காது. அடுத்தது சிவனும் அம்பிகையும் ஒன்று என்பதை உணர்த்தும் விதமாக பிரதோஷ காலத்தில் அம்பிகையின் முன் இருக்கும் நந்திக்கும் அபிஷேகம் நடக்குதான். எப்படி? அம்பிகைக்கு முன்னாடி இருக்கிற நந்திக்கும் அபிஷேகம். ஏன்னா சிவனும் சக்தியும் ஒன்று. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது காந்த சக்தி பீடம். காந்த சக்தின்னா நான் போகிறவங்கள விடவே விடாது, பிடிச்சிக்கும். 96 தூண்கள் உடைய ஊஞ்சல் மண்டபம், மகா மண்டபம், நவகிரக மண்டபம், சோமவர மண்டபம், சங்கிலி மண்டபம், வசந்த மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம் ஆகிய மண்டபங்களின் அழகிய சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகிறது. நாட்டிலே 3வது பெரிய திருத்தேர் நெல்லையப்பர் தேர். தாமிரபரணியில் தண்ணீர் வற்றாமல் இருப்பதற்கு நெல்லையப்பரே காரணம் என்கிறது புராணங்கள். அற்புதமான இந்த ஆலயத்தை வாழ்வில் ஒரு முறை கூட விடாமல் ஒரு முறையாவது தரிசனம் செய்யும். பிறவி பலன் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு. அப்பேற்பட்ட தொழில், செல்வாக்கு, குடும்பம், நிம்மதி, ஒரே டென்ஷன், தேக ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் யார்? நெல்லையப்பர். மதுரைக்கு போனால் கூட போகணும், மனசு இருந்தால் போகணும். தூத்துக்குடி போவீங்க, நெல்லையை பார்க்க மாட்டீங்க, ஒன்லி பிஸ்னஸ். ஜாலியாக போயிட்டு வரணும், ரொம்ப சிரமம் பார்க்காம போயிட்டு வரணும். அந்த கோயிலை பார்த்துட்டு இந்த மாதிரி செல்வி சொன்னார், நான் வந்திருக்கிறேன், என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் கேவலப்பட்டுட்டேன், அவமானப்படுத்திட்டாங்க, வாழவே விடலை, சொந்தக்கார மத்தியில் அசிங்கம், ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் அசிங்கம், அரசியலில் செல்வாக்கு இல்லை, இதெல்லாம் பார்க்கணும். நெல்லையப்பர் தான். நெல்லையப்பர் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துருப்பீங்க, அரசியலில் ரொம்ப ஜொலிக்கக்கூடியவர்கள். அவங்களெல்லாம் கணக்கெடுத்து பாருங்கள். அவங்க அரசியலில் ஏதாவது ஒரு வகையில் ஆளுமை மிக்க பதவியில் இருப்பாங்க, எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பதவியில் இருப்பாங்க. அதெல்லாம் யாராலன்னா நெல்லையப்பரால் தான். ஒன்றுமே இருக்காது. நெல்லை பக்கத்தில் எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கும் மூதாதையர்கள் நெல்லையப்பர்களுக்கு சேவை செஞ்சுருப்பாங்க. அவங்க குழந்தை பார்த்திங்கன்னா சபாநாயகராக வரும், நீதி அரசராக வரும், காவல்துறையில் உயர்ந்த பொறுப்பில் வரும், புரியுதுங்களா, நாட்டுக்கு கலெக்டராக வரும். இவங்களாம் எப்படி எல்லோரையும் கண்ட்ரோல் செய்யக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட விசேஷமான பலனை தரக்கூடிய அற்புதமான கோயில் நெல்லையப்பர் கோயில் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.
அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயில் திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய நெல்லை மாவட்டத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கு. அதான் மண்டபம்லாம் படித்தேன், அப்படியே தலை சுற்றுதில்ல, அவ்வளோ மண்டபம். அதில் முக்குருணி விநாயகரை விட்டுறாதீங்க. நெல்லையப்பருக்கே தலைவர் அவர் தான். எல்லா கோயில்லையும் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் சித்தப்பாக இருந்தாலும் சித்தியாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிடுங்க. காரிய சித்தி மாலையை சொல்லுங்கள். இல்லைனா ஏகதந்தா வித்மிகை வக்ரதுண்டா தீமிகை தன்னோ தந்தி பிரஜோதாத்துன்னு சொல்லுங்கள். இல்லைனா மகா கணபதி நமகேன்னு சொல்லுங்கள். அந்த கோயிலில் அந்த விநாயகர்கிட்ட ஐயரே இல்லைனாலும், நமக்கு சாமியே இல்லைனாலும், அங்கே நீங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிங்க. பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக எல்லா கோயிலிலும் இருக்கும். அதில் உயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய நெல்லையப்பரை தரிசனம் செய்வது டபுள் டமாக்கா என்று சொல்வார்கள். நவராத்திரியில் போய் தரிசனம் செய்வது பெரிய விசேஷம். புரட்டாசியில் பெருமாள் மாதத்தில் நெல்லையப்பரையும் பார்த்துவிட்டு விஷ்ணு மூலவர் சந்நிதிக்கு பக்கத்திலே இருக்கார், அருகிலே விஷ்ணு பகவானையும் பார்த்துட்டு புரட்டாசியில் 2 பேரையும் பார்த்துட்டு திருப்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். வாழ்க வளமுடன். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 29/9/2025 முதல் 5/10/2025 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பணவரவு, ப்ரமோஷன், பேர், புகழ், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொலைதூர பயணங்கள், அனுகூலம், நல்ல வேலையாட்கள் கிடைப்பது, இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, வேறு வேலை கிடைப்பது, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் பயணங்கள் மேற்கொள்வது, காதல் அமைப்பில் அனுகூலங்கள் ஏற்படுவது, பெற்றோர் பெரியோருடன் ஏற்றங்கள் காணப்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய பல முடிவுகள் சந்தோஷத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் கிடைப்பதும், நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, வண்டி வாங்குவது போன்ற விஷயத்தில் இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதும், டக்குன்று பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத நல்ல நண்பர்கள் கிடைப்பது, உறவினர்கள் வருவதெல்லாம் மனதில் ஒரு தெம்பிக்கை ஏற்படும். ரொம்ப நாட்களாக ஏதோ நீங்கள் தனிமைப்பட்டு போயிருப்பது போல், எல்லோரும் உங்களை விட்டு போய்விட்டது மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஆனால் எல்லா சுகங்களும் எல்லா சந்தோஷங்களும் உங்களை தேடி வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அது சிஸ்டமேட்டிக்காக ஒரு சந்தோஷமான குரூப்பு, அதில் உங்களுக்கு யார் யார் முக்கியமோ 4 பேர் இருந்தாலும் அந்த சந்தோஷ குரூப்புடன் தொடர்ச்சியாக பயணிப்பதும், அதே போல் வேலை 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 வேலை, தொழில் தொழில் தொழில், உத்தியோகம் உத்தியோகம் உத்தியோகம், வியாபாரம் வியாபாரம் வியாபாரம், படிப்பு படிப்பு படிப்பு, குடும்பம் குடும்பம்னு ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்ச நாட்களாக 6 மாதம் 1 வருஷமாக உங்களுக்குன்னு நீங்கள் நேரத்தை ஒதுக்காமல் ஒரு மாதிரி ஒரு இதுக்குள்ளாக ஒரு மிஷின் லைஃபாக மாறி இருப்பீர்கள். அந்த லைஃபை ஒரு அடிமையாக மாறி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை மாறி பிடித்ததெல்லாம் செய்யுங்கள். பணம் ஓரளவுக்கு முக்கியம், ஆனால் பணத்துக்காகவே வாழக்கூடிய அமைப்பிலிருந்து மாறுவது மேஷத்துக்கு நன்மை. இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய விஷயங்கள் நல்லது ஏற்படும். தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ரசம் சோறு சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் டக்கென்று பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். உணவு ஜீரணத்தில் சிறிது கவனமாக ரிஷபராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் மனதில் இருந்த பாரத்தையும் குறைத்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு
தொழிலில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை நன்றாக கொடுக்கக்கூடிய அமைப்பு, பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். வசந்தங்களும் சந்தோஷங்களும் அனுகூலங்களும் டக்கு டக்குன்று மாறுவது மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மனப்பதட்டம் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். தைரியம் ஏற்படும். சிலருக்கு அலர்ஜி, ஒவ்வாமை தான் மனதிற்கு கஷ்டங்கள் ஏற்படும். அதுவும் பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் அழகை ரொம்ப அதிக அக்கறை கொள்வார்கள். அதில் சின்ன ஒரு புள்ளி வந்து விட்டதே என்று மிக வருத்தத்தையும் மிக டிப்ரெஷன் கூட சிலர் ஆவார்கள். அலட்சியப்படுத்துங்கள், எல்லாமே சரியாகக்கூடிய அளவுக்கு பலமான அமைப்பு தருது. கடல் கடந்த தொழில், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் காணப்பட்டாலும் அந்த நெருக்கடிகளை எளிதாக கடந்து செல்லக்கூடிய பிராப்தம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தெய்வ வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், குறிப்பாக உங்களுக்கு எப்பொழுதும் நான் சொல்லக்கூடியது, வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்ய 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 பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பதட்டம் இல்லாமல் கும்பிடக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோகம் மாற்றம் என்ற மாற்றத்திற்கெல்லாம் அனுகூல அமைப்பு ஏற்படும். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். குறிப்பாக இரத்த பந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் வெளியிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயமும் அதிகம் சந்தோஷமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தேகாரோக்கியத்தில் பிபி, கொலஸ்ட்ரால் கன்ஃபார்மாக பார்த்துக்கொள்வதும், பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை, குடும்ப மருத்துவரை ஆலோசிப்பதும் இந்த வாரத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். தேகாரோக்கியத்தில் மட்டும் மிதுனம் அலட்சியப்படுத்தாமல் இருந்தாலே எல்லாமே அனுகூலம் காணப்படும். பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் டக்கு டக்கு டக்குன்று பெரிய ஏற்றங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை பெருமாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு. ஏனென்றால் நவகிரகத்தினுடைய கண்டிப்பாக தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படுவதற்கும், அதே போல் நம்மளுடைய நவராத்திரிக்கும் செவ்வாய்க்கிழமை என்பது உங்களுக்கு பெரிய தைரியத்தையும் பெரிய சஞ்சலத்திலிருந்து மாற்று அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சத்துருக்களை கண்டிப்பாக வெற்றி கொள்வதற்குண்டான அமைப்பை செவ்வாய்க்கிழமை நீங்கள் எந்த காலகட்டத்திலும் தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், பழைய கடன்கள் பைசலாவதற்கு உண்டான அமைப்பையும் ஏற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே போல் யோக பலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய அமைப்பு. இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். இடமாற்றம் வந்தால் நான் எப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன் என்று உங்களை வருத்தி கொள்வது தேவையற்ற விஷயம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. புதிய நம்பிக்கை. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்துடன் ஏற்படும். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தை வைத்து கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக வேலைக்கிழமையில் பெருமாள் தாயார் வழிபாடு, நவராத்திரியிலையும் அனுகூலத்தையும் பெருமாளுடைய அனுகூலம், தேகாரோக்கியத்தில் நம்பிக்கை ஏற்படும். கண்டிப்பாக முதுகு தண்டுவடத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவரும். ப்ரமோஷன் தடைகள், உத்தியோகத்தில் ஏற்றமெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திடீரென்று அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவுக்கு
அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் முறையாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், விவசாய சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் ஏற்றப்பெறும். எதிர்பார்த்த பணவரவுகளும் பழைய கடன்கள் பைசல் செய்வதும் புது கடன் அமைப்பு ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக முதுகு தண்டுவடத்தின் கோளாறு நிவர்த்தி, கழுத்து பகுதி, ஷோல்டர் பெயின் கோளாறு நிவர்த்தி எல்லாம் ஏற்படுவது கடகத்திற்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கௌரவமும் பெரிய செல்வாக்கும் கூடக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த எல்லா விதமான சிக்கல்கள் தீரும். பழைய கடன்கள், ஏற்கனவே நகையை வைத்துவிட்டு மீட்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு அதையெல்லாம் மீட்டு கொடுக்கக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் பவர்ஃபுல்லாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் கடகராசிக்காரர்கள் வருவது இந்த வாரத்தின் சிறப்பு அம்சம். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வதையும் கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட தடைகள் தவிடுபடியாக்கும். பிள்ளைகளுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், தலைவலி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சிறிது கவனமாக எடுத்துக்கொள்வதும், தூக்கமின்மையை எச்சரிக்கையுடன் இருப்பதும், காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு வரை தொந்தரவு பண்ணலாம் என்பதனால் குளிர்ச்சியான விஷயத்தில், குளிர்ந்த பொருள்கள் விஷயத்திலும், குளிர்ச்சியை தரக்கூடிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது விளம்பரத்தை பார்த்து தலையில் சில எண்ணெய்களை வைத்தால் நல்லது என்று ஜன்னி வரை வந்துவிடும். கவனமாக இருங்கள், மிக மிக முக்கியம். அதே சமயம் தைரியம் ஏற்படும். மனதிற்கு பிடித்த அனுகூலங்கள் காணப்படும். தெய்வ சன்னிதானத்திற்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசிக்காரர்கள் காணப்படுவது விசேஷமான பலனை தரும். கண்டிப்பாக சனிக்கிழமையில் தெய்வ வழிபாடு, பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு, அம்பாள் வழிபாடு இரட்டிப்பு பொனோன்சாவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்ய செய்ய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். உங்களுக்காக எல்லா விதத்திலும் தாங்கக்கூடிய உறவுகள் பெரிய அளவுக்கு பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய பலவிதமான முடிவுகள் ஆச்சரியத்தக்க டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தி தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமையை மாற்றி கொடுக்கும். யோக பலத்திற்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாரமாக காணப்படுகிறது. மன அழுத்தம் தீர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுவது, உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது, தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி என்று அனுகூலங்களும் சந்தோஷங்களும் பெரிய அளவுக்கு சிக்கலை தீர்த்து கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். சிம்மராசிக்காரர்களுக்கு கன்ஃபார்மாக தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் அனுகூலம் காணப்படும். காதல் அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், அசையமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவதும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். அதே சமயம் சூரியனின் ஆதிக்கம் கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய மாதம் என்பதனால் நரம்பு, ப்ரெஷர், கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு திடீரென்று
அலர்ஜியால் பெரிய பாதிப்புகள். பற்கள் விஷயத்தில் உங்கள் மருத்துவர் கூட சரியாக போகவில்லை என்றால் தவறு செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வார்த்தைகளில் தென் தடவை வார்த்தை. மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகளை படிப்படியாக தீர்வது, கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை குறிக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம், சந்தோஷம், மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தர்க்கம் வேண்டாம், யாரிடத்திலும் கோபம் வேண்டாம். சூடு, சொரணை, ரோஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று 3 குரங்கு பொம்மைகளைப் போல் இருப்பது இந்த புரட்டாசி முழுவதும் நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு பெரிய அளவுக்கு உங்களை பேஜாராக்கக்கூடிய காலகட்டம். கன்னியாராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடியவர்கள். அந்த பர்ஃபெக்ஷன் எல்லாம் ஏற கட்டி விடுங்கள். உத்தியோகத்தில் உங்களை ரவுண்டு கட்டுவார்கள். உத்தியோகத்தை விட்டு நீங்களே போகின்ற மாதிரி செய்யக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். பிறகு செல்வி சொன்னார், இவர் வாயே சரியில்லைன்னு என்ன திட்டுறதோட உங்கள் நேரம் இப்படி இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதீத கவனம். குடும்பத்திற்கு உங்களுடைய வேலை என்பது முக்கியம். உங்களுக்கு அந்த வேலை என்பது முக்கியம். அதில் எதிரிகள் மிகப்பெரிய பலமாக ரவுண்டு கட்டக்கூடிய காலகட்டத்தில் மாற்றிக்கொள்ளாதீர்கள். படிப்பு தடை இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு ஏற்படலாம். படிக்கக்கூடிய மாணவர் மாணவியர் அதீத கவனமாக கன்னியாராசிக்காரர்களில் இருப்பது மிக மிக முக்கியம். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். சனி பார்வை சூரியனுக்கு இருப்பதனால் வழுக்கலான இடங்கள், நெருப்பு போன்ற இடத்தில் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். வியாழக்கிழமையில் மகான்கள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு மிக மிக முக்கியம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரங்கள், லோ பிபி, அனிமிக்கு, வெர்டிகோ என்று சொல்லக்கூடிய தலை சுற்றலில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலமான அமைப்பாக காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் பெறுவது, எதிர்பார்த்த சந்தோஷங்கள் காணப்படுவது, புதிய வீடு நலம் வாங்குவது போன்ற அமைப்புகள் ஏற்படுவது, ஃபோன்கள் ரொம்ப நாளாக மக்கர் செய்து இன்று வாங்கலாம் அன்று வாங்கலாம் என்று பணமில்லை என்று வருத்தப்பட்டிருந்தவர்கள் கிரெடிட் கார்டு போட்டாது கைபேசியை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவார்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றமும் அதீதமான சந்தோஷமும் நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு நம்பிக்கைகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற அனுகூலமான அமைப்புகள். இழுபறியாக இருந்த நிலைமைகளை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் யாருடைய தலையீடும் வேண்டாம். குடும்பத்தாருடன் உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், தெய்வ மார்க்க பயணங்கள், மலை பிரதேச பயணங்கள் எல்லாம் ஏற்படுவது மனதில் நிம்மதி ஏற்படும். ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பிராப்தங்கள் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக இருந்த தாங்கல்கள் நீங்குவது பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். செவ்வாய்க்கிழமை அம்மன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். லாபம் ஏற்படும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும், முதலீடுகள் ஏற்படும், பண இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படும், நலன் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் காணப்படும். வயிறு சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட, முகத்தில் உள்ள உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சிறிய அலட்சி கூடவே கூடாது. பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். உலகளவு புகழ் பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொழில் ஸ்தானத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு செய்யக்கூடிய முடிவு பெரிய அளவுக்கு நிம்மதியும் அனுகூலத்தை தரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், இன்க்ரிமெண்ட் தடைகள் நீங்கும். கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். கடல் கடந்து இருந்தவர்கள் கூட தாய்நாட்டில் வந்து நிம்மதியாக இருக்கலாம் என்ற முடிவெடுப்பதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் சிறிது இறங்கி வருவது தான் உத்தமம். இல்லை நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் என்ற தர்க்கம் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் ஏற்படும். சனிக்கு சூரிய பார்வை இருப்பதனால் பிள்ளைகள் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக கோபத்துடன் இருப்பார்கள். அரவணைத்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு புத்திமதி சொல்கிறேன் என்று அவர்களிடத்தில் கமாண்ட் செய்வது கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வெள்ளிக்கிழமையில் தெய்வ வழிபாடு பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஏற்றத்தை தரும். பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு உங்களை மேன்மையடையக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். ஸ்கின் அலர்ஜி, தலைவலி, பல்லு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்வது. கோபத்தை எப்பொழுதும் தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் உணர்ச்சி வசப்பட்டே கொண்டிருப்பது உங்களை எல்லோரிடத்திலும் தனிமைப்படுத்திவிடும். எல்லா விதத்திலும் எல்லா விதமான சந்தோஷமான உறுதுணையாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். நீங்கள் எதற்கு சிறிய விஷயத்தில் உங்களை எல்லோரும் குறை சொல்கிறார்கள், உங்களிடத்தில் எல்லோரும் வேறு மாதிரி நினைக்கிறார்கள் என்று டபுள் மைண்ட் செட்டுக்குள்ளாக போகாதீர்கள். பதவி உயர்வு கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, ப்ரமோஷன் தடைகள், புது உத்தியோகம் கிடைப்பது, வேறு உத்தியோகத்துக்கு மாறுவது, நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, மேலதிகாரிகள் உங்களை முழுவதுமாக நம்பக்கூடிய அமைப்பு ஏற்படுவதெல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகள் வாழ்க்கையில் சுபகாரிய அமைப்புகள் டக்குன்று கைகூடுவதும், கணவனாக இருந்தால் மனைவியிடம் மனவிட்டு பேசுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் மனவிட்டு பேசுவதும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட டக்கென்ற மாற்றத்தை எதிர்பார்த்தால் உடனடியாக செய்து முடிப்பதும், ஆர்வம் மிகுதியில் அதை ஸ்டார்ட் செய்வதும் இந்த காலத்தில் நன்மை. கண்டிப்பாக நரசிம்மர் கவசம் கேட்க எல்லா விதத்திலும் நம்பிக்கை ஏற்படும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, நலன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படுவது, இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் தீர்வது, பெற்றோர் பெரியோருடன் தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கழுத்து பகுதி, அடிவயிறு பகுதி சிறிய உபத்திரமும் பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரத்தையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சுபவிரய பிராப்தம் ஏற்படுவது, வீடு நலம் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவது, நரம்பு உபத்திரம் வராமல் பார்த்து கொள்வது. புதன்கிழமை விநாயகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு என்று புதன்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள், அக்கம் பக்கத்தில் இருந்த மனத்தாங்கல்களெல்லாம் தீரக்கூடிய எளிய பரிகாரம். வாகனத்தில் அதிக நன்மையும் அதிக மாற்றமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக தீர்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நீங்குவதும், குடும்பத்தில் புது வரவுகள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையும். எல்லா விஷயத்திலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். யோக பலத்தை குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனால் படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், கூட்டு தொழில் பெரிய அளவுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். வாகனங்களில் மட்டும் வித்தைகள் வேண்டாம் ராஜா. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். நீண்ட நாள் நண்பர்களை தொலைதூரத்தில் இருந்தாலும் ஃபோனில் பேசுவதோ அல்லது வரவழைத்து பேசுவதோ, வீட்டில் விருந்து கொடுத்து பேசுவதோ நன்மை ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் உங்களுக்கு கஷ்ட காலத்தில் யார் இருந்தார்களோ அவர்களை தேடி பேசுவதும் அவர்களை தேடி போவதும் நன்மை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திலோ, வழுக்கலான இடங்களிலோ, உயரமான இடங்களிலோ, வண்டி வாகனத்திலோ கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். திங்கட்கிழமையில் பெருமாள் தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நான் சொல்வதை போல் எந்த கோயிலிலும் விநாயகரை கும்பிடாமல் மற்ற தெய்வத்தை கும்பிடுவதனால் எந்த பலனும் வராது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் உங்களை டார்கெட் செய்வார்கள். இடமாற்றத்தை நீங்கள் கேட்காமலே கொடுப்பார்கள். இல்லை என்றால் மெமோ கொடுப்பார்கள். ஏதாவது ஒரு வகையில் உபத்திரம் பண்ண பார்ப்பார்கள். அதீத கவனமாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையில் பசுமாடுக்கு அகத்திக்கீரை தவிர கொடுக்க சங்கடங்களோ, பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மன வருத்தங்களோ, அதே போல் உறவு முறையில் உங்களுடைய குடும்பத்தாருடன் இருந்த உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கும்பத்தில் நிச்சயமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். வார்த்தைகளில் அதீத கவனமாக இருப்பதும், காது மூக்கு தொண்டை தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஷோல்டர் பெயின் விஷயத்தில் மருந்து மாத்திரைகளை விட மருத்துவரிடத்தில் போய் காட்டி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனையை மீறாமல் இருப்பதும், அதை விட்டுவிட்டு யூடியூபில் பார்த்தேன் மருந்து கடைக்காரர் கொடுத்தார் என்று மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம். சட்டத்திற்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது யோக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஜென்மசனி இருப்பதனால் உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. சுபவிரிய பிராப்தம் நிச்சயமாக ஏற்படும். அதே போல் நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட ரொம்ப நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வது அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, அனுமன் வழிபாடு அதுதான் உங்களை அற்புதமான ஏற்றத்திற்கு கொண்டு செல்லும். தொழில் ரீதியாக சங்கடங்கள் தீரும். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமையை குறைப்பதற்கு சிலருடைய முயற்சி தேவையில்லாமல் சிக்கலையோ கஷ்டத்தையோ ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இரத்தபந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியம், அவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் பார்த்து கொள்வதும் சினிமா துறை, கலைத்துறை மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல புது தொழில் கிடைப்பது கேட்கிறது. புது தொழில் அமைப்பும் குடும்பத்தில் அனுகூலம் காணப்படுவதும், சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதும், புது வரவுகள் குடும்பத்தில் காணப்படுவதெல்லாம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வசந்தமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் பெற்றுத்தரும். இதுவரை மேஷம் முதல் மீன வரவுள்ள ராசிக்காரர்களுக்கு 29/9/2025 முதல் 5/10/2025 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான தமிழ் நாட்களான புரட்டாசி 13 முதல் புரட்டாசி 19 வரை உள்ள நாட்களுக்கு வார பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.